என்ன இது? என்ன இது சம்பளம்? என்ன 10,000 ரூபாய் கம்மியா இருக்கு? ஏ அவ்வளோதாண்டி சம்பளம். என்ன அவ்வளவுதாண்டி சம்பளம்? நீ மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறன்னு எனக்கு தெரியாது. 10,000 ரூபாய் என்ன பண்ண? நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன். நீ செலவு பண்றேன்னா நகைக்கு எல்லாம் யார் வட்டி கட்டுறது? ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்துருப்பியா? ஒரு நகை போட்டு வாங்கி கொடுத்துருப்பியா எனக்கு? ஒழுங்கு மரியாதை அந்த 10,000 திருப்பி வரணும். இந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா முடியாதா? ஏய் எனக்கு செலவு இருக்குது, நான் செலவு பண்ணிட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, பொடி. உன்னை கட்டிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு எங்கேயாவது போய் சாவலாம். சீ. உள்ள இருப்பா. அம்மா வாப்பா வாப்பா வாப்பா. நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா ஆமா. ஊர்ல தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாம் நல்லா இருக்காங்கடி. ஏன்டி ஒரு நாளைக்கு ஒரு நாள் இப்படி மெலிஞ்சுக்கிட்டு போற? ஏன் என்னாச்சு? என்னத்தம்மா சொல்ல, என் புருஷன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு. தினமும் எனக்கு வந்து நரகமா இருக்கு. நான் வந்து கல்யாணம் எதுவும் பண்ணாம உங்க கூடயே இருந்திருக்கலாமா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்படி என்னதான் தொந்தரவு பண்றாரு மாப்பிள்ள? இந்த மாசம் சம்பளம் வாங்கினாரு, 10,000 ரூபாய் கம்மியா கொடுத்தாரு. நான் நகைக்கு வட்டி கட்டுவேனா, வீட்டு வாடகை கட்டுவேனா, கரண்ட் பில்லு கட்டுவேனா, எவ்வளவு பிரச்சனை இருக்குமா. இதெல்லாம் நான் எப்படிமா தனியால சமாளிப்பேன்? எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறதுதான். எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதுதான். இருந்தாலும் 10,000 ரூபாய் ஒரு ஆம்பளைக்கு எதுக்கு செலவு பண்ணணும்? அதை கேட்டா என் காசு என் சம்பாத்தியம் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு திமிரா சொல்றாரு. 10,000 ரூபாய் செலவு பண்ணதுக்கா இப்படி பேசுற? அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு தெரியாது. டென்ஷன் ஆகாதம்மா. என் இடத்துல நீங்க இருந்தாக்கா அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும்பா. இன்னும் நீங்க கொஞ்ச நாள் இங்க தானப்பா இருக்க போறீங்க. பாருங்க அவர் என்னென்ன பண்றாருன்ட்டு. போக போக உங்களுக்கே எல்லாம் புரியும். மாப்பிள்ள வாங்க அத்தை. எப்போ வந்தீங்க? நாங்க வந்ததெல்லாம் இருக்கட்டும்ப்பா. அப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். எல்லார் வீட்லயும் நடக்கிறதாப்பா. அவ ஏன் அவ்வளவு தூரம் பேசுறா? அத்தை, உங்க பொண்ணு எது கேட்டாலும் சண்டை போடுறா, நிம்மதியே இல்லை. மருமகனே, குடும்பத்துல சண்டை வர்றது சகஜம்தான். அதை கொஞ்சமாசம் அனுசரிச்சு போகணும். அதெல்லாம் அனுசரிச்சு போயாச்சு அத்தை. அத்தை ஒன்றும் இல்லை, உங்க மக எப்படி என்கிட்ட சண்டை போறான்னு நைட்டு 7 மணிக்கு வந்து பாருங்க, தெரியும். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய் என்னடி அதெல்லாம்? நீ கையெடுங்க. சும்மா இருங்க, என் பக்கத்துல வராதீங்க, போங்க. என்னடி? என் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என் கூட நீங்க இருக்கணும்னு நினைக்காதீங்க. இதுவே நீங்க என்ன தொட்ட முதலும் கடைசி. வெளில போங்க. என்னத்த பார்த்தீங்கல்ல உங்க பொண்ணு பண்றது? இப்படிதான் பண்றா.
என்ன மருமகனே எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கீங்க? என்னத்த பண்றது, எங்க பொண்ணு பண்றது தெரியுது இல்ல, டெய்லியும் தொட கூட விட மாட்டா. நான் இன்னொரு கல்யாணமா பண்ண முடியும், எனக்குன்னு ஆசை இருக்குல்ல. கல்யாணம் பண்ணி அப்படி ஒரு தப்பு பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. புரியுது உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு புரியுது. நான் இருக்கேன் மருமகனே. கவலைப்படாதீங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, வயிறு சரியில்லை, பாத்ரூம் வந்தேன்.